விஜயா ரோகிணி தனக்கு ஐஸ் வைக்கிறதுக்காக கொடுத்த நகையை எடுத்து பார்வதி கிட்ட காட்டிக்கிட்டு இருக்கும்போது அங்க வந்த சிந்தாமணியும் தன்னோட பர்த்டே பார்ட்டிக்கு விஜயாவை வர சொன்னது மட்டும் இல்லாம விஜயாவை புகழ்னு புகழ்ந்து அவங்களோட தலையில மிகப்பெரிய ஐஸ் கட்டியவே எடுத்து வச்சுட்டு போயிடுறாங்க. அவங்க போனதுக்கு அப்புறமா கூட அவங்க அதுல உருகிக்கிட்டு இருக்காங்க. ஏன்னா அந்த அளவுக்கு அவங்க விஜயா கிட்ட ஐஸ் வச்சு பேசிட்டு போறாங்க. பட் இந்த பக்கம் அருண் வீட்டுல சீதாவை பத்தி நினைச்சு சோகத்துல இருக்கும்போது கரெக்டா அங்க வந்த சீதாவோ என்னோட மாமாவோட எதிர்ப்பை மீறி என்னால உங்களை கல்யாணம் பண்ணிக்க முடியாது. ஏன்னா எங்க மாமா தான் என்னோட குடும்பத்துக்கு அப்பாவோட ஸ்தானத்துல இருந்து எல்லாத்தையுமே பண்ணிட்டு இருக்காங்க. அதனால எங்களோட அம்மாவும் மாமாவோட சம்மந்தம் இல்லாம இந்த கல்யாணத்தை உனக்கு பண்ணி வைக்க மாட்டேன்னு சொல்லிட்டாங்கன்னு சொல்ல அருணும் இதுல உன்னோட மாமாவோட சம்மதம் முக்கியம் இல்ல, உன்னோட சம்மதம் தான் தேவை, உனக்கு நான் முக்கியமா இல்ல அப்படின்னு பேச ஆரம்பிக்கும் போதே எனக்கு என் குடும்பமும் ரொம்பவே முக்கியம், அவங்களோட சம்மதம் இருந்தா மட்டும்தான் நான் உங்களை கல்யாணம் பண்ணிப்பேன். அப்ப நான் என்னோட நிலைமை ஒருவேளை அவங்க கடைசி வரைக்கும் சம்மதிக்கலனா நீ என்ன மறக்க முடியுமான ஒரு கேள்வியை கேட்க இதை கேட்டுட்டு எந்த பதிலுமே சொல்ல முடியாம சீதா திகச்சு போயிட்டு நின்னுட்டு இருக்காங்க. அண்ட் இந்த பக்கம் முத்துவோட வீட்டுல பிரவுன் மணி வீட்டுக்கு வந்து அண்ணாமலை கிட்ட நான் இந்த மாதிரி நாடகம் போட்டது நான் வேலை செய்யற இடத்துல தெரிஞ்சிருச்சு, அதனால நான் வந்து உண்மையை சொல்லிட்டேன்ற விஷயத்த மட்டும் சொன்னீங்கன்னா நான் மறுபடியும் அங்கேயே போய் என்னோட பிழப்ப நடத்திப்பேன்னு சொல்லிட்டு அண்ணாமலை கிட்ட பேசிக்கிட்டு அங்கிருந்து கிளம்பி போக அப்ப கரெக்டா பிரவுன் மணி கிட்ட முத்துவோ ஆமா நான் உங்களை வீட்டுல மாட்டி விட்டுட்டேன் அப்படின்றதுனால நீங்க என் மேல ஏதாவது கோபத்துல இருக்கீங்களான்னு கேட்க பிரவுன் மணியும் ஏன் அப்படி கேட்கற, இல்ல இப்போ சில நாளுக்கு முன்னாடி என்னோட கார் பிரேக் ஒயரை யாரோ கட் பண்ணிட்டாங்க, ஒருவேளை அது நீங்களா இருக்குமோன்னு எனக்கு ஒரு சந்தேகம்னு பேசிக்கிட்டு இருக்கும் போதே கரெக்டா இதுல குற்றம் பண்ண ரோகிணியோ பயந்து நடுங்கிக்கிட்டு இருக்காங்க. இதை கரெக்டா முத்து கண்டுபிடிக்கிறாங்க. சோ கைஸ் முத்து இந்த விஷயத்துக்கு பின்னாடி ரோகிணி தான் இருக்காங்கன்றத கூடிய சீக்கிரம் கண்டுபிடிப்பாங்கன்னு யாரெல்லாம் நினைக்கிறீங்கன்றத கமெண்ட்ல சொல்லுங்க.